செக் பவுன்சிங் கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கேஸை எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறது, அந்த செக் பவுன்சிங் கேஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த கன்விக்ஷன்லேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறதுன்ற வகையில் செக் பவுன்சிங் கேஸில் என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்ற இதை வந்து நான் உங்களுக்கு எல்லா வகையிலையும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் என்னன்றதை அதுக்கு அடுத்த வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக் பவுன்சிங் கேஸ் டிஃபென்ஸை வந்து 2வது டிஃபென்ஸ் என்ன, அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரி டிஃபென்ஸ் செகண்ட் டிஃபென்ஸ் என்ன இருக்குது, அதை எந்த மாதிரி, அதாவது செகண்ட் டிஃபென்ஸ் என்னென்னா செக்யூரிட்டி அண்ட் போஸ்ட் டேட்டட் செக்ஸ், அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி சூழ்நிலையில் எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன கேஸ் யுக்திகளை ஃபாலோ பண்ணணும், அதுவும் இல்லாமல் அதுக்கு சப்போர்ட்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு ரிலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதனோட கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுன்னா அதனோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மொத்தமாக செக் பவுன்சிங் கேஸில் டிஃபென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ, அதனுடைய தம்ப்நெயில் தான் இதில் காமிக்கிறது, அதை பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் டிஃபென்ஸ் என்னன்றதுக்கு அதுக்கு அடுத்த வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். இப்போ செகண்ட் டிஃபென்ஸ் செக் பவுன்சிங் கேஸில் டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி அண்ட் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸை வச்சு எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது, அது என்ன மாதிரி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் என்னன்றதை இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். அதாவது வந்து நோ என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் நோ லைபிலிட்டி அப்படின்ற அந்த கிரவுண்டில் அது ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் எடுப்போம். இப்போ செகண்ட் டிஃபென்ஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிற டிஃபென்ஸ் என்னென்னா செக்யூரிட்டி அண்ட் போஸ்ட் டேட்டட் செக்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சிலர் கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடனுக்கு ஒரு செக்யூரிட்டியாக ஒரு செக் கொடுங்க, அது அல்லது பின்னாடி தேதியோட ஒரு செக் கொடுங்க, அது மாதிரி கொடுத்து கடனை வாங்கிக்கிட்டு அதை வச்சு ஒரு பிற்காலத்தை கேஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக கொடுக்கப்பட்ட ஒரு செக்கு, அல்லது ஒரு பின் தேதி விட்ட ஒரு செய்தி விட்ட செக்கு, அல்லது டேட்டே போடாமல் போட்ட ஒரு செக்கை வச்சு அதை வாங்கி வச்சுக்கிட்டு கேஸ் நம்ம மேலே ஃபைல் பண்ணாங்கன்னா, அதை வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம ஒரு டிஃபென்ஸாக எடுத்து வெளியே வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா சமயத்துலேயும் அதை மாதிரி பண்ண முடியுமான்னு சொன்னால், அதுக்கு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஒரு சில சூழ்நிலைகள் என்னென்ன சூழ்நிலைகளில் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செக்ஷன் 138 பொறுத்த வரைக்கும் ஒரு செக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு கடனுக்காகவோ ஒரு லைபிலிட்டிக்காகவோ, இந்த செக் இஸ் இஷ்யூட் ஃபார் அ டிஸ்சார்ஜ் ஆஃப் அ டெப்ட் ஆர் லைபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு கடனோ அல்லது ஒரு லைபிலிட்டியோ அந்த செக் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அப்படி அப்படி அதுக்காக வழங்கப்பட்ட செக்குகள் மட்டும்தான் அந்த 138 செக்ஷனில் வந்து அஃபென்ஸில் வந்து மேட் அவுட் ஆகும் அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பல கடன் டிரான்சாக்ஷன்லேயும் சரி, இல்லை பொருட்கள் வாங்கும் போதும் சரி, பார்த்திங்கன்னா அந்த செக்கை வந்து ஒரு செக்யூரிட்டியாகவோ இல்லை ஒரு பின்னாடி என்றைக்கோ நடக்க போகிறவுடைய விஷயத்துக்காக ஒரு போஸ்ட் டேட் போட்டு செக்கு வாங்குகிற வழக்கம் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சமயங்களில் செக்கு இஷ்யூ பண்ணிங்கன்னா அந்த செக்கை பயன்படுத்தி கேஸ் போட்டால் கேஸ் நிற்காதா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொஸ்டின் வரும்போது, இப்போ அந்த செக்ஷன் 138 ஆக்டில் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு அதாவது அந்த செக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு கடனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக அல்லது ஒரு லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷன் 138 செக்ஷன் அட்ராக்ட் ஆகுமே தவிர, அது இல்லாமல் செக்கு வந்து அந்த செக்கை இஷ்யூ பண்ண சமயத்தில் ஒரு கடன் இல்லை, ஒரு லைபிலிட்டி இல்லை, எந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு கடனுக்காக கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ இந்த செக்ஷன் 138 அட்ராக்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக செக்கை கொடுத்து, அதுவும் போஸ்ட் டேட்டட் செக்கை கொடுத்து அந்த கொடுக்குற சமயத்தில் அவங்கள்ட்ட இந்த செக்கு கொடுக்குற சமயத்தில் செக்கு இன்னொருத்தர் வாங்குகிற சமயத்தில் செக்யூரிட்டி லைபிலிட்டியோ ஒரு போஸ்ட் லைபிலிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா, அப்போ அந்த செக்ஷன் 138 ஆக்ஷன் அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம செக்யூரிட்டி செக் அப்படின்றது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, செக் இஷ்யூட் அஸ் கொலாட்ரல் ஆர் செக்யூரிட்டி ஃபார் லோன் ஆர் அக்ரிமெண்ட் ஆர் ஆப்ளிகேஷன்.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சில சமயத்தில் நான் உங்களுக்கு கடன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறேன், நான் ஒரு அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அதுக்கு சும்மா ஒரு செக்யூரிட்டியாக ஒரு சும்மா செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பா அது அப்படி வாங்கும்போது அப்படி வாங்க மாட்டாங்கன்னா, அப்போ அந்த மாதிரி வாங்கின செக்கு வாங்க கொடுக்க சமயத்தில் ஒரு எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டியோ எக்ஸிஸ்டிங் டெப்ட்டோ கிடையாது. அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு நான் உனக்கு அந்த கான்ட்ராக்ட் உனக்கு போட்டு தரேன்ப்பா, நான் உனக்கு கேஸை ஜெயிச்சு ஒரு அட்வொகேட் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கேஸை ஜெயிச்சு தரேன், அதுக்கு ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் தரேன் சார், அதுக்கு நான் பின்னாடி ஒரு சன்மானம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை ஒரு பிளாங்க் செக்கை போட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்க. அப்போ அந்த சமயத்தில் அதுவும் கொலாட்ரல் மாதிரி ஆகுது. இல்லை ஏதாவது ஒருத்தர் வேலை செய்ய சொல்கிறோம், அந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து வேலையை முடிஞ்சு இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஜெயிச்சிட்டா இவ்வளோ நான் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா நான் அதுக்கு வந்து எனக்கு உங்களுக்கு சன்மானம் தரேன், அதுக்கு செக்யூரிட்டி அப்படி ஒரு செக்கை கொடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த செக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா செக்யூரிட்டி செக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாவை பொறுத்த வரைக்கும் இஃப் எ செக் வாஸ் நாட் இஷ்யூட் அகேன்ஸ்ட் அ ப்ரெசன்ட் டெப்ட் ஆர் செக்ஷன் 138 வில் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி தான் இந்த லா இருக்குது. ஸோ ஒரு செக்கை வந்து ஒரு கொடுக்கும்போது ஒரு லைபிலிட்டி இருந்திருக்கணும், இல்லை ஒரு டெப்ட் இருந்திருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்சுவலாக அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா நான் ஒரு செக்யூரிட்டியாக வாங்குகிறேன், நான் இப்போ ஒரு இதாக கொடு அப்படின்ற மாதிரி வாங்கின செக்குக்கு வந்து அதை வச்சு செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது செக் பவுன்சிங் கேஸ் நிற்குமா நிற்காதா அப்படின்னு போட்டால் அது நிற்காது அப்படின்ற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய ஜட்ஜ்மெண்ட். பின் தேதியிட்ட செக், அதாவது போஸ்ட் டேட்டட் செக்ஸை பொறுத்த வரைக்கும் லா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்ட் டேட்டட் செக் வந்து வேலிட் ஒன்லி இஃப் லைபிலிட்டி எக்ஸிஸ்டட் ஆன் தி டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ். அதாவது வந்து செக்கை இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜனவரி மாதம் 1 ஒருத்தர் செக் இஷ்யூ பண்ணுறாரு, அந்த செக்கில் வந்து ஒரு அக்டோபர் மாதம் டேட்டு போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த செக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தான் இப்படி கொடுக்குறது வந்து ஜனவரியில் கொடுக்குறாரு, அந்த டேட் போடுறது வந்து அக்டோபர் மாதம் போடுறாரு. இப்போ இதை தான் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போஸ்ட் டேட்டட் செக்கை பொறுத்த வரைக்கும் லா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செக்கை போஸ்ட் டேட்டட் கொடுக்கும்போது அந்த சமயத்தில் லைபிலிட்டி இருந்ததா, ஒரு கடன் இருந்ததா, கடன் இருந்ததா, கடனுக்காக பணம் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்ததா, இல்லை ஏதாவது பொருள் வாங்கியிருந்தால் கொடுக்கணுன்ற இருந்ததா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குகிறாங்க, பொருள் வாங்கும்போது ஒரு பொருளை வாங்கி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாரு, நான் இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்டை வந்து ஒரு 3 months கழிச்சு தரேன், அப்போ 3 months கழித்து நான் அந்த 3 months கழித்து ஒரு டேட்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் போஸ்ட் டேட்டட் செக்ஸ் தான். அப்புறம் அந்த மாதிரி செக்கை கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ கேஸ் போட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அங்கே இந்த இடத்துல லைபிலிட்டி வந்து செக்கு கொடுக்கும்போது அவருக்கு இருக்குது. ஸோ பொருள் செக்கை கொடுத்தவரோ அவருக்கு வந்து அந்த சமயத்தில் கடன் வந்துடுது, கடன் பட்டுறாரு, அதை லைபிலிட்டி, அதாவது லைபிலிட்டின்றது கட்டாயம்ன்றது கடனுக்காக செலுத்த வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புன்றது வந்துடுது. ஸோ அதை லைபிலிட்டின்றது பொறுப்புன்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அப்போ பொருளை வாங்கிட்டு நான் வந்து ஒரு இதுக்குள்ளே பணத்தை வந்து ஒரு 3 மாதத்தில் தரேன், 6 மாதத்தில் தரேன்னு சொல்லி போஸ்ட் செக் விட்டு போட்டாருன்னா அப்போ வந்து அது வந்து நமக்கு வந்து அது என்ன ஆகும்னா அது வந்து இந்த போஸ்ட் டேட்டட் செக்ஸு அந்த சமயத்தில் செக் இஷ்யூ பண்ணும்போது லைபிலிட்டி வரல, அதனால் இந்த செக்கை வந்து லைபிலிட்டி இருக்குது, அதனால் அந்த கேஸ் அட்ராக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் இன்னொரு இதே கேஸில் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு போஸ்ட் டேட்டட் செக் போட்டு கொடுப்பா, நான் உங்கள்கிட்ட செக்கு வாங்கிக்கிறேன், நான் வந்து எனக்கு பொருள் வந்து ஜப்பான்லேருந்து ஏசி மிஷின் வரும்னு நினைக்கிறேன், வந்ததுன்னா நான் உனக்கு வந்து அதை நான் வந்த பிறகு உனக்கு அதை ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அப்போ அதுக்கு வந்து அட்வான்ஸாக ஒரு ஏசி வந்து 1 லட்ச ரூபா ஏசி, அதுக்கு வந்து 50,000 செக்கு அட்வான்ஸாக கொடுன்னு சொல்லி 50,000 செக் வாங்கினாங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு லைபிலிட்டி இருக்கான்னா லைபிலிட்டி கிடையாது. ஏன்னா பொருளே வாங்கலை, பொருள் உங்களுக்கு கையில் வரவும் இல்லை, அவர் அங்கேருந்து அனுப்பவும் இல்லை, நீங்கள் எடுக்கவும் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போகவும் இல்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதுக்காக எதுக்காக கடன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா, கடன் இருக்கான்னு கேட்டால் கடன் கிடையாது. இது வந்து இட்ஸ் ஒன்லி அண்ட் அட்வான்ஸு ஃபார் அவங்க ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காக கொடுக்குறது. அப்போ அந்த சமயம் லைபிலிட்டின்றது வரல. ஸோ அந்த லைபிலிட்டி இல்லாமல் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய செக்குக்கு வந்து இப்போ வந்து அந்த மாதிரி செக்கை வச்சு இப்போ கேஸ் பண்ணாங்கன்னா நிற்குமா நிற்காதானா நிற்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்வொகேட்டு வந்து நான் அந்த கேஸை ஜெயிச்சு தந்தால் நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை நம்பி நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, 5 லட்ச ரூபா செக்கை போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்கு வந்து அது வந்து அந்த சமயத்தில் ஒரு லைபிலிட்டியே வரல. ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, தோக்க மாட்டாங்களான்றது பின்னாடி விஷயம். ஸோ அது மாதிரி செக்கு வாங்குறது, அட்வொகேட் வாங்குறது தப்பு தான். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நடந்ததுன்னா நான் உங்களுக்கு ஜெயிச்சு தரேன், எனக்கு வந்து இதில் ஒரு அது மாதிரி அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த சமயத்தில் லைபிலிட்டி போஸ்ட் செக்கில் லைபிலிட்டின்னு இல்லைன்னு வரலன்னா அப்போ அந்த லைபிலிட்டி கொடுக்கும்போது லைபிலிட்டி இருந்தால்
அந்த செக்கு 138 அட்ராக்ட் ஆகும். கொடுக்கும்போது லைபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் 138 அட்ராக்ட் ஆகாது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பாக லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தூஸ் ஏர்வேஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் மேக்னம் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் 2014 கொடுத்த தீர்ப்பை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம். இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஸ் இஷ்யூட் ஃபார் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆர் அஸ் அ செக்யூரிட்டி ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இஃப் நோ லைபிலிட்டி எக்ஸிஸ்டட். அதாவது செக்கு கொடுக்கும்போது ஒரு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட பேமெண்ட்டாக இருந்தாகோ அல்லது அது ஒரு அந்த சமயத்தில் ஒரு செக்யூரிட்டியாக கொடுக்கப்பட்டு அந்த சமயத்தில் எந்த விதமான லைபிலிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த செக்கை வச்சு கேஸ் போட்டால் அந்த கேஸ் 138 நிற்க ஆகாது அப்படின்ற தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இப்போ இது சம்மந்தப்பட்ட இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சாம்பல்லி சத்யநாராயண ராவ் வெர்சஸ் இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி 2018. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்-டேட்டட் செக்கு வேலிட் எந்த மாதிரி சமயத்தில் இஷ்யூட் ஃபார் எனி எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டி ஆர் லோன் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ போஸ்ட்-டேட்டட் செக் கொடுக்குறாங்க, பின்னாடி வரக்கூடிய நான் அந்த சமயத்தில் கடன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு, மாதம் இஎம்ஐக்குன்னு ஒரு செக் கொடுக்குறாரு. இந்த ஒவ்வொரு மாதம் இந்த கடன் இன்றைக்கி வாங்கிட்டாரு, மாதம் நான் இஎம்ஐயாக பணம் செலுத்துறேன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒவ்வொரு செக் கொடுக்குறாருன்னா, அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டாரு, கடனுக்கு செலுத்த வேண்டிய லைபிலிட்டியும் வந்துடுது. அந்த மாதிரி லைபிலிட்டி வந்த செக்கை போஸ்ட்-டேட்டட் செக் கொடுத்தா அந்த மாதிரி கேஸ் அது செல்லும், அதுக்கு 138 அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் எந்த மாதிரி வியூ எடுத்துக்காங்கன்னா, செக்கு கிவன் அஸ் எ செக்யூரிட்டி cannot attract 138 unless debt prone. அதாவது செக்யூரிட்டி செக்காக கொடுக்கப்பட்ட செக்கு அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் ஒரு லைபிலிட்டி இருந்தது அப்படின்றத ப்ரூவ் பண்ணலைன்னா அது கேஸ் மெயின்டைனபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இதே இது கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் செக் ஃபார் அன்ஃபுல்ஃபில்டு கான்ட்ராக்ட்ஸ் cannot enforceable. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அந்த கான்ட்ராக்டில் நீங்கள் இதை செய்யணும், இதை செஞ்சால் நான் உங்களுக்கு பணம் பேமெண்ட் பண்ணுவேன், அந்த பணம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த செக்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கப்பட்ட செக் இருந்ததுன்னா அப்போ அது அட்வான்ஸ் செக்ஸ் எதுக்காக கொடுக்கப்படுறதுக்கு ஒரு அன்ஃபுல்ஃபில்டு கான்ட்ராக்ட். நீ இதை செஞ்சு தரணும், அதை பண்ணி கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு நான் ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணி போட்டு தரேன், இல்லை ஒரு இன்ஜினியர் நான் கட்டடம் கட்டி தரேன் முடிச்சு கொடுத்தா எனக்கு இவ்வளோ தரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு செக் கொடுக்கும்போது அந்த வேலை முடிக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் செக்குக்கும் இந்த கேஸ் அட்ராக்ட் ஆகாது, 138 அட்ராக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேரளா ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அது செக்கு எக்ஸிஸ்டிங் டெப்ட்டுக்காக கொடுக்கப்பட்டதா இல்லை ஃப்யூச்சர் லைபிலிட்டி கொடுக்கப்பட்டதா அப்படின்றத நம்ம கிளைண்ட்டுக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அதை அசர்டைன் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸிஸ்டிங் டெப்ட்டுக்கு நான் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அப்போ அது 138 அட்ராக்ட் ஆகும். ஃப்யூச்சர் லைபிலிட்டிக்காக கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அது மாதிரி அட்ராக்ட் ஆகாது. இப்போ இஃப் த செக் வாஸ் ஒன்லி ஃபார் செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் கொடுத்தேன், ஒரு சும்மா வச்சுக்கப்பா நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் உனக்கு ஒரு வேலையை முடிச்சு தரேன், நான் உனக்கு இதை பண்ணி கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு ஒரு செக்யூரிட்டியாக செக்கை கொடுக்குறேன் அப்படின்னா அது மாதிரி இதுக்கெலாம் இந்த செக்கு அட்ராக்ட் 138 அட்ராக்ட் ஆகுது. ஸோ செக்யூரிட்டி செக் கொடுத்தீங்கன்னா கூட அந்த சமயத்தில் அதுக்கு ஒரு டெப்ட்டோ லைபிலிட்டியோ இருந்தால் மட்டும்தான் செல்லணும். அதேமாதிரி ஒரு லோன் வாங்குகிறோம், அல்லது கான்ட்ராக்டில் ஒரு செக்யூரிட்டி நேச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி சமயத்தில் என்னன்றதை அதையும் பார்க்கணும். நான் சொன்ன முதல் விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். அந்த சமயத்தில் கொடுக்குற சமயத்தில் எக்ஸ்டிங்டிங் டெப்ட் இருந்ததா, லைபிலிட்டி இருந்ததா இல்லையான்றது தான். இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் எதுக்காக பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எதுக்காக கொடுத்தப்பட்டது, ஏன் கொடுத்தாங்க, எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தாங்க, அந்த சமயத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருந்ததா, நீங்கள் செக்கு இத்தனாந்தேதி வாங்கின அன்றைக்கி அவர் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்போ நம்ம கேஸ் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் ஆகிடும்.
நீங்கள் செக் என்றைக்கு வாங்கினீங்க சார், ஜனவரி 1 வாங்கினீங்க, அப்போ அன்றைக்கி வந்து நீங்கள் பொருளை கொடுத்தீங்களா, கொடுக்கல, அப்போ லைபிலிட்டியே இல்லை. அப்போ பொருளே கொடுக்கல, அதுக்கு பொருளும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அது நிரூபிச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த செக்லேருந்து வெளியே வரலாம். அதுமாதிரி ஒரு வேறு ஏதாவது ஆப்ளிகேஷன் போஸ்ட் டேட்டட் செக் கொடுக்கும்போது அதை கொடுக்குற அன்னைக்கு சரியாக உங்களுக்கு அந்த கொடுக்குற அன்னைக்கு வந்து லைபிலிட்டி இல்லை வாங்கலைன்றதை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனில் தான் நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் போஸ்ட் டேட்டட் செக் சக்சீட்ஸ் இஃப் நோ என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி எக்ஸிஸ்டட். ஸோ வந்து இந்த போஸ்ட் டேட்டட் செக்காக இருந்தாலும் சரி, இல்லை செக்யூரிட்டி செக்காக இருந்தாலும் சரி, அதை கொடுக்குற சமயத்தில் வந்து ஒரு என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சமயம் இருந்ததுன்னா அதை நம்ம கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் சாட்சிகள் மூலியமாகவோ, டாக்குமெண்ட் மூலியமாகவோ, இல்லை விட்னஸ் மூலியமாகவோ, கிராஸ் எக்ஸாமின் மூலியமாகவோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கேஸ்லேருந்து அந்த செக் வந்து 138 செக்ஸ் வராது அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கேஸ்லேருந்து வெளியே வரலாம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரவுண்ட் நம்பர் 3 பார்க்குறோம். டைம் பார்டு டெப்ட். ஸோ வந்து ஒரு காலாவதியான ஒரு டெப்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட செக்கை வச்சு கேஸ் போட முடியுமா முடியாதா, அது என்ன மாதிரின்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும்போது அவங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து நான் உங்களுடைய சட்ட அறிவை பெருக்கிங்க. இது சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டோட நீங்கள் டேரெக்டாகவே நம்ம வீடியோ பார்க்குறவங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வசதியும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கேஸை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய சட்ட அறிவை பெருக்கிக்குங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறபடி இது வந்து நான் இந்த போடுற வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் போடுறேன். ஒரு சட்ட அறிவை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு வழக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனுடைய கேஸை எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரைகளும் இந்த கொடுக்கக்கூடிய சாராம்சங்களும் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்கள் கேஸுக்கு பொருந்தாதான்றதை வந்து உங்கள் அட்வொகேட்டை வச்சு கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு ஃபேக்ட்டும் கேஸ் ஆஃப் த ஃபேக்ட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகுந்த அட்வொகேட்டோடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டி பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.